வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். தொழிலும் விவசாயமும். டெல்லியில் ஒரு பெரிய கம்பெனி முன்னிருந்த கடையில் ஒரு பெரியவர் சமோசா விற்று கொண்டிருந்தார். அந்த வட்டாரத்தில் இவர் கடை பிரபலம். ஒரு நாள் அந்த கம்பெனி மேனேஜர் கடைக்கு வந்து சாப்பிட்டு கொண்டே, நீங்கள் நல்லாய் நிர்வாகம் பண்ணுறீர்கள், தொழிலை நல்லாய் வளர்த்துட்டீங்கள், இதுவே என்னைப் போல பெரிய கம்பெனியில் வேலையில் இருந்திருந்தால் நீங்களும் என்னைப் போல பெரியளவு முன்னேறியிருக்கலாமில்லே என்றார். பெரியவர் புன்னகைத்துவிட்டு சொன்னார், இல்லை, நான் உங்களை விட நன்றாகவே முன்னேறியிருக்கிறேன். எப்படி என்று கேட்டார். 10 வருடங்களுக்கு முன் நான் இந்த தொழிலில் நுழைந்து கூடையிலே சமோசா விற்றபோது நீங்கள் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தீர்கள். அப்போது என் வருமானம் மாதம் 1000 ரூபா, உங்கள் வருமானம் மாதம் 10,000 ரூபா. நீங்கள் இப்போ மேனேஜர் ஆகிட்டீங்கள், மாதம் 1,00,000 ரூபா வாங்குறீங்கள். இப்போ எனக்கு சொந்தமாக கடை இருக்கு. இந்த வட்டாரத்தில் நல்ல பெயர், குட்வில் இருக்கு. நானும் மாதம் 1,00,000மோ இல்லை அதைவிட அதிகமாகவோ சில சமயம் சம்பாதிக்கிறேன். நாளை என் வாரிசுகளுக்கு இந்த தொழிலை நான் தர முடியும். அவர்கள் என்னைப் போல ஜீரோவில் இருந்து தொடங்க வேண்டாம். நேரடியாக முதலாளியாக வந்து கடையை வளர்த்தால் போதும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. உங்கள் பதவியை உங்கள் மகனுக்கு அப்படியே தர முடியாது. உங்கள் இத்தனை வருஷ உழைப்பின் பலன் உங்கள் முதலாளி மகனுக்குத்தான் போகும். உங்கள் மகன் மீண்டும் ஜீரோவிலிருந்து தொடங்க வேண்டும். நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் அவனும் படுவான். உங்கள் மகன் உங்களைப் போல மேனேஜராகும்போது என் மகன் எந்த நிலையில் இருப்பான் என்று நீங்கள் கணக்கு போட்டு கொள்ளுங்கள். ஒருவேளை என் மகனிடம் வேலைக்கு வந்தாலும் வரலாம் என்றார். மேனேஜர் சமோசாவுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு ஓடிவிட்டார். இந்த கதையில் அறியப்படும் நீதி என்னவென்றால், தொழிலும் விவசாயமும் கை கொடுப்பது போல எதுவும் கை கொடுக்காது என்பதே ஆகும். நன்றி, வணக்கம்.